அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பௌது ஃபௌது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த நிகழ்ச்சிகளில் இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த ஈசா இப்னு மரியம் தொடர்பாக விரிவான முறையில் நாம் விவாதித்து வருகின்றோம். முஸ்லீம் சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஈசா இப்னு மரியத்தினுடைய வருகையின் மூலமாகத்தான் ஒற்றுமை ஏற்படுத்த முடியும் என்ற கருத்தை ஆணித்தரமான முறையில் நாம் ஹதீஸ் அடிப்படையிலும் திருக்குர்ஆன் வசனங்களின் அடிப்படையிலும் இங்கே எடுத்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த ஈசா இப்னு மரியம் தொடர்பாக பல கருத்துக்கள் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய முஸ்லீம் ஆலிம்கள் அவை அத்தனைக்கும் வெளிப்படையான பொருள்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த நிகழ்ச்சிகளில் நாம் குறிப்பிட்டிருந்தோம், ஈசா இப்னு மரியம் இறங்குவார் என்பதற்கு வானம் என்கின்ற பதத்தையும் சேர்த்து வானத்திலிருந்து இறங்குவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறே அந்த ஈசா இப்னு மரியம் செய்யக்கூடிய பணிகள் தொடர்பாக பன்றியை கொல்வார், சிலுவையை முறிப்பார் என்றெல்லாம் ஹதீஸில் வருகிறது. இவை அத்தனைக்கும் அவர்கள் நேரடியான பொருள்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆலிம்கள் நேரடியான பல பொருள்களை வழங்கி முஸ்லிம் சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள், பிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக பொருத்தமானதாக இருக்கிறது. ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தின் நிலைமையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அவை அத்தனையும் நிதர்சனமான முறையில் நிறைவேறி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் இது குறித்து விளக்கியிருந்தோம். சிலுவையை முறிப்பார், பன்றியை கொல்வார் என்பதற்கு என்ன கருத்துக்கள் என்பதை விரிவான முறையில் நாம் எடுத்துச் சொல்லியிருந்தோம். அது மட்டுமல்ல, இறுதி காலத்தில் ஒரு அதிசய பிராணி தோன்றும் என்றெல்லாம் இன்றைய மௌலவிமார்கள் ஆலிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய உண்மை விளக்கத்தையும் நாம் எடுத்துச் சொன்னோம். அது மட்டுமல்ல, மஸீஹ் இப்னு மரியம் டமாஸ்கஸ்க்கு கிழக்கே வெள்ளை மினாராக்கு அருகில் தோன்றுவார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. இவை அத்தனைக்கும் இன்றைய ஆலிம்கள் நேரடியான வெளிப்படையான பொருள்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவைகளையெல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் அந்த மஸீஹ் இப்னு மரியம் தோன்ற வேண்டும் என்று இன்றைய ஆலிம்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் இவை அத்தனைக்கும் ஆழமான அறிவுபூர்வமான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அத்தனையும் நிகழக்கூடியவை, அதற்கு இப்படியாப்பட்ட விளக்கங்கள் இருக்கிறது என்பதை அறிவுபூர்வமாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் வழங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்களும் எப்படியாப்பட்ட அருமையான விளக்கங்களை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய ஆலிம்கள் அத்தனைக்கும் நேரடியான பொருள்களை கொடுத்து முஸ்லிம் சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள்